أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيل العظيم وفرقانه المجيد أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم من همزه ونفخه ونفثه يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون فإن أحسن الكلام كلام الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லா புகழும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே. அவன் தனித்தவன், இணை துணை இல்லாதவன். அவன் யாரையும் பெறவும் இல்லை, யார் மூலமாகவும் பெறப்படவும் இல்லை என்றும், வணங்கி வழிபடுவதற்கு தகுதியானவன் அவனை தவிர வேறு யாரும் இல்லை எனும் இஸ்லாத்தின் அடிப்படையை நினைவு கூர்ந்தவனாக அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களது வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி நடக்கின்ற அனைத்து நல்லவர்கள் மீதும் அல்லாஹுடைய அன்பும் அருளும் என்றென்றும் நின்று வளட்டுமாக. அன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவும் அவன் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மூலமாகவும் ஆர்வமூட்டப்பட்ட சுவர்க்கத்தை நோக்கி எங்கள் ஒவ்வொருவருடைய நடவடிக்கைகளையும் அமைத்துக் கொள்ளும் அதேவேளை அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் மிக கடுமையான முறையில் எச்சரித்து காண்பித்த நரகினுடைய பண்புகளில் இருந்து முற்றுமுழுதாக விடுவித்து வாழ்வோமாக என வேண்டிக் கொண்டவனாக. அன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய இஸ்லாமிய சகோதரர்களே, வாலிபர்களே, இன்றைய ஹுத்பா பிரசங்கத்தில் இஸ்லாம் எந்த நோக்கிற்காக இந்த உலகுக்கு அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அனுப்பி வைத்தானோ, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எதனை பூரணப்படுத்துவதற்காக வேண்டி தூதராக அனுப்பப்பட்டார்களோ அந்த நட்பண்பு சார்ந்த அம்சங்களில் ஒரு சிலரை மாத்திரம் இன்றைய ஹுத்பா பிரசங்கத்தில் ஞாபகம் ஊட்டலாம் நினைக்கிறேன். பெரும்பாலும் நாம் வாழுகிற இந்த சூழல் என்பது மிக கடினமானது. நாம் முகம் கொடுக்கக்கூடிய பிரச்சனைகள் என்பது கற்பனைகளில் கூட நாம் சிந்திக்காத நிறைய பிரச்சனைகளை முகம் கொடுக்கின்றோம். நட்பண்புகள் சம்பந்தமாக பேசுகிற போது அல்லது இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டுகின்ற நல்ல குணாம்சங்கள் தொடர்பாக ஞாபகம் ஊட்டுகிற போது எதில் தொடங்கி எதில் முடிப்பது என்பது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கு. ஏனென்றால் இந்த குறிப்பாக இந்த சந்ததியை பொறுத்த மட்டில் கோப உணர்ச்சிகளோடு அதிகமாக வாழுகிற ஒரு சந்ததி, தங்களை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியாத உணர்வுகளோடு வாழக்கூடியவர்கள், அதே நேரம் ஆன்மீக ரீதியாக மிகவும் வறுமைப்பட்டு வாழுகிற நிறைய உறவுகளை கொண்டிருக்கக்கூடிய காலம் இது. சில நேரம் மன்னிப்பு விட்டுக் கொடுத்தல் என்பது ஒரு சாதாரண வசனங்களோடு கடந்து செல்ல வேண்டிய ஒரு காலத்தில் வாழுகிறோம். உறவு முறைகள் என்று வருகிற போது மலைக்கும் மடுவுக்கும் இடையிலான ஒரு மிகப்பெரிய இடைவெளியை சந்திக்கிற ஒரு காலம். அதே நேரம் மார்க்க உபதேச உபன்யாச வகுப்புகள் என்கிற போது அவற்றை ஏதோ ஒரு சாதாரண ஒரு நிகழ்வாக கடந்து செல்லுகிற ஒரு காலம். எந்த ஒன்றையும் ஒரு 30 செகண்ட்களுக்குள் ஒரு ரீல்ஸாக பார்த்து விட்டு போகலாமே என்று யோசிக்கிற பிள்ளைகளை வைத்திருக்கக்கூடிய காலம் இது. அதே நேரம்
ஆபாசம் விரசம் என்பதற்கான ஒரு பெரிய ஒரு பரப்பு எங்களுக்கு முன்னால் திறந்து விடப்பட்டிருக்கிறது. இப்படி எந்த பகுதியில் நாம் ஊண்டி பார்த்தாலும் எல்லா பகுதிகளிலேயும் இந்த சமூகத்தை ஏதோ ஒரு விதத்தில் நாம் கொண்டு செல்ல வேண்டிய மிகப்பெரிய நிர்பந்தம் எங்களுக்கு முன்னால் இருக்கிறது. இது எந்த காலத்தோடு நாம் பார்க்க வேண்டும் என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி தூதராக அனுப்பப்படுகிற அந்த சமூகம் இன்று நாம் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் தாண்டி கோபம்தான் அவர்களுடைய முழு நேர தொழிலாக பார்க்கப்படுகிற அளவுக்கு கோத்திரமாக சண்டை பிடித்துக் கொண்டிருந்த காலம். சொந்த பிள்ளைகள் என்று கூட பார்க்காமல் கண்டம் துண்டமாக கொலை செய்த ஒரு காலம். விபச்சாரம் ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் விடுதி வைத்திருப்பதை போன்று அதை ஒரு மிகப்பெரிய ஒரு தொழிலாக கொண்டு போற ஒரு காலம். இன்றைக்கு மதுவுக்கு விழிப்புணர்வு நடத்தக்கூடிய நாம் அன்றைக்கு மதுவை மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்ட வியாபாரமாக கொண்டு போற ஒரு காலம். இப்படி எல்லா காலமும் அன்று ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய கட்டத்தில் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னமா புஇஸ்து லியுத்தம்மிம மகாரிமல் அக்லாக் என்றார்கள். நான் அனுப்பப்பட்டிருக்கக்கூடிய நோக்கம் காரணமெல்லாம் நல்ல பண்பாடுகளை பூரணப்படுத்திக் கொள்வதற்காக, நல்ல பழக்க வழக்கங்களை இவர்களுக்கு முன்னால் பயிற்றுவிப்பதற்காகத்தான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்றார்கள். அதை அல்லாஹ் தஆலா வலு சேர்க்கும் முகமாக ரஹ்மத்தல் லில் ஆலமீன் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இந்த தூதர் ஒட்டுமொத்த சமூகத்துக்கும் ஒரு ரஹ்மத்தாக அனுப்பப்பட்டிருக்கிறார், உலகத்தாருக்கு ஒரு அருக்குடையாக அனுப்பப்பட்டிருக்கிறார் என்று அல்லாஹ் தஆலா அங்கீகாரத்தை கொடுக்கிறான். இப்படி அங்கீகாரம் வழங்கப்பட்ட ஒரு சமூகம் சீர்கேட்டோடு வாழுகிற அப்படியான ஒரு காலத்தில் தான் ரசூலுல்லாஹ் மிகப்பெரிய ஒரு சவாலாக இந்த சமூகத்துக்கு நான் நட்பண்புகளை பூரணப்படுத்த வந்திருக்கிறேன் என்ற செய்தியை சொன்னார்கள். யோசித்து பாருங்கள், நான் வாழுகிற காலம் சில நேரம் அந்த ஜாஹிலியத் என்று சொல்லப்படுகிற காலத்துக்கு நெருங்கி விட்டோமோ என்று யோசிக்கிற அளவுக்கு பெரும்பாலும் எல்லாம் எங்களுக்கு மத்தியில் இன்றைக்கு சர்வசாதாரணமாக மாறிவிட்டது. ஹலால் என்று ஒன்றை பேசுகிற போது, ஹராம் என்று ஒன்றை பேசுகிற போது பெரும்பாலும் இன்றைய சமூகம், இந்த சந்ததி மௌனமார்கள் மீது குறையாக பார்ப்பார்கள். தெரியுமா, எதற்கெடுத்தாலும் ஹராம் சொல்லிக் கொடுக்கிறார்கள், எது எடுத்தாலும் தடை செய்யப்பட்டிருக்கிறார்கள். சிம்பிளாக புரிந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால், எல்லோரும் வாகன லைசன்ஸ் வைத்திருக்கக்கூடியவர்கள் தான். ஒரு வீதியால் செல்லுகிறீர்கள், எந்த விதமான வாகனமும் முன்னோக்கி வரவில்லை, இன்னொரு வாகனத்தை முந்தக்கூடாத இடத்தில் நீங்கள் முந்துகிறீர்கள். ஒளிந்திருந்த டிராபிக்கு அது பெரும்பாவம் தான். முன்னால் யாரும் வரல, பிள்ளைகள் குறுக்க வாயல்ல, ஒரு வாகனமும் இல்லை, தனியாக ஒரு வீதியில் போகிறீர்கள், மறைந்திருந்த போலீஸ்காரங்க கண்ணுக்கு படல, நீங்கள் ஓவர்டேக் பண்ணுகிறீர்கள், திடீரென்று ஒரு விசில் சத்தம், வாகனத்தை நிறுத்துகிறீர்கள், அவருக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கக்கூடிய தகவலின்படி அது குற்றம். இப்படி மார்க்க ரீதியாக கல்வி கேட்கிற ஒருவருக்கு அதன் வரையறைகள், வரம்புகள், மார்க்கம் சொல்லக்கூடிய அம்சங்களை தாண்டி ஒருவர் மெதுவாக நடந்தாலும் சரி, வேகமாக நடந்தாலும் சரி, தவறு என்றால் அதை சுட்டி காட்டுகிற பொறுப்பு அந்த அமானியம் அவருக்கு முன்னால் இருக்கிறது. யோசித்து பாருங்கள், இது எல்லா நிகழ்வுகளிலும் தான். அது அலுவலகமாக இருக்கலாம், வியாபாரமாக இருக்கலாம், நீங்கள் பணிபுரியக்கூடிய எந்த இடமாக இருக்கலாம். அந்த சட்டத்திட்டங்களை மீறுகிற போது நீங்கள் மிகப்பெரிய குற்றவாளிகளாகத்தான் அந்த நிர்வாகத்தால் கணிக்கப்படுவீர்கள் என்றால், அதுபோலதான் மார்க்கத்தின் வரையறைகள், வரம்புகள் மீறப்படுகிற போது அது சார்ந்த அறிவும் தெளிவும் உள்ள ஒருவரால் நீங்கள் அறிவுறுத்தப்படுகிற போது அதை குற்றமாக கருதிவிட முடியாது என்ற செய்தியை அடிப்படையாக உள்ளத்தில் பதிந்து கொள்ளுங்கள். அன்புக்கும் பெருமைக்கும் உரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, இப்படி நட்பண்புகள் சார்ந்த பகுதிகள் என்பது ஒரு விசாலமான பகுதியாக இருக்கிறது. மிக கிட்டிய ஒரு காலத்தோடு சொல்லுவதாக இருந்தால், எங்கள் எல்லோருக்கும் வரலாற்று ரீதியான தகவல்களோடு நாம் நெருங்கி வருவதாக இருந்தால், இன்றைக்கு உலகம் மிகப்பெரிய அதலபாதாரத்தில் சண்டைகளோடும் யுத்தங்களோடும் போராட்டங்களோடும் தங்கள் வாழ்க்கையை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலம். 1963 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதி ஒரு மிகப்பெரிய ஒரு மனித உரிமை பிரகடனம் மேற்கொள்ளப்படுகிறது. மார்ட்டின் லூதர் கிங் என்கிற கருப்பு சமூகத்தினுடைய தலைவன் ஒட்டுமொத்த தன் கருப்பு சமூகத்தையும் அழைத்துக் கொண்டு கருப்பின மக்களுக்காக ஒரு மிகப்பெரிய ஒரு உரை நிகழ்த்துகிறான். அந்த உரையில் ஒரு முக்கியமான ஒரு செய்தியை சொன்னார். 4 செய்திகள் முக்கியமாக சொல்லப்படும். அதில் ஒன்று என்ன தெரியுமா? இங்க இருக்கக்கூடிய ஜோர்ஜியாவுடைய மலைகளுக்கு இடையிலே கற்பர்களாக, அடிமைகளாக வாழக்கூடியவர்களும் எஜமானர்களாக வாழக்கூடியவர்களும் ஒரு நாள் இந்த அடிமை சமூகமும் எஜமானிய சமூகமும் சகோதரர்களாக
இந்த உலகத்தில் சுற்றி தெரிய வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். I have a dream என்றார். அது என்னுடைய கனவாக இருக்கிறது. இந்த அடிமைகளும் இந்த எஜமானர்களும் ஒருவருக்கு ஒரு கைகோர்த்துக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அதே போல இன்றைக்கு வெள்ளையர்களால் விரட்டப்படுகிற இந்த கருப்பின சமூகம் நாளைக்கு அவர்களால் போற்றப்பட வேண்டும் என்று நான் கனவு காணுகிறேன். அந்த கனவு நினைவுபடுத்தப்பட வேண்டுமாக இருந்தால், அது நிறைவேற வேண்டுமாக இருந்தால் எனக்கு இருக்கிற ஆசை என்ன தெரியுமா? எங்கள் நடத்தைகள் மாற்றப்பட வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்றார். எங்களுடைய பண்பாடுகள், அகலாக்குகள், செயற்பாடுகள் மாற்றப்பட வேண்டும். அப்படி மாற்றப்பட வேண்டுமாக இருந்தால் இங்கு இருக்கக்கூடிய அடிமைகளாக வெள்ளையர்களால் பார்க்கப்படுகிற இந்த கருப்பு சமூகம் வைட் ஹவுஸ் என்று ஒரு இனத்தின் அடையாளமாக வைத்திருக்கக்கூடிய இந்த வெள்ளை மாளிகையில் அவர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வரலாம் என்று ஆசைப்படுகிறேன் என்றார். 2008ஆம் ஆண்டு பராக் ஒபாமா தன்னுடைய ஜனாதிபதி தேர்தலுடைய முதல் உரையை தொடங்குகிற போது இந்த தொடக்கம் எப்படி தெரியுமா இருக்கிறது? என் தந்தையினுடைய ஒரு கனவை பிரதிபலிப்பதாக இருக்கிறது என்று தன் உரையை ஆரம்பித்தான். வெற்றி பெற்றதற்கு பின்னாலும் அதை சொல்லித்தான் ஆரம்பித்தான். எப்படி தெரியுமா? என் தந்தையின் கனவு நிறைவேறிய நாள் என்றான். ஏன் இதை சொல்லுகிறோம் என்றால், பணம் என்பது ஒரு சமூகத்தின் பண்பாட்டை தீர்மானிக்கிற அம்சம் அல்ல. அவருக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அறிவு என்பது அவருடைய நடத்தைகளை தீர்மானிக்கிற அம்சம் அல்ல. பணம் இல்லை என்றாலும், அறிவு இல்லை என்றாலும், நடத்தையில் நல்லவர்களாக இருக்கிறார் என்றால் அங்கீகாரம் உங்களை தேடி தாராளமாக வரும். யோசித்து பாருங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஷைத்தானை மிகப்பெரிய அறிவாளியாக திருமறையில் சொல்கிறான். அவனுக்கு அங்கீகாரம் வழங்கப்படவில்லை. அறிவிருந்தது, அங்கீகாரம் வழங்கப்படவில்லை. உலக வரலாற்றில் காரூனை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லுகிற போது, காமானை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லுகிற போது, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தை தொட்டு வருகிற அபூஜஹலாக இருக்கலாம், உத்பாவாக இருக்கலாம், ஷைபாவாக இருக்கலாம், எல்லோரை குறித்தும் இஸ்லாம் உங்களுக்கு சொல்லுகிற போது படை இருந்தது, பட்டாளம் இருந்தது, பணம் இருந்தது, செல்வாக்கு இருந்தது. ஆனால் அல்லாஹ்வின் பார்வையில் அவர்கள் பண்பாடுள்ளவர்களாக பார்க்கப்படவில்லை. சாதாரணமாக அடிமையாக வெயிலில் சுழன்று கொண்டிருந்த பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாம் ஒரு பண்பாட்டின் பொக்கிஷமாக காட்டியது. ஏன் தெரியுமா? அஹ்லாக் என்பதற்கும் பணம் என்பதற்கும் நேரடி தொடர்பு எதுவும் கிடையாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அறிவு இருக்கிறதா? ஒரு சமூகம் மெச்சூர்டாக இருக்கிறார்கள், பக்குவப்பட்டு இருக்கிறார்கள் என்று தெரிந்து கொள்ளுகிற பிரதானமான ஆயுதம் நல்ல பண்பாடுகளோடு இருக்கிறார்கள் என்றால் அந்த சமூகம் ஹை மெச்சூர்டாக இருக்கிறார்கள் என்பது அடையாளம். பண்பாடு இல்லை என்றால் வெறும் காசை மாத்திரம் நேசிக்கிற, வெறும் பேப்பருக்கு பின்னால் அலைகிற ஒரு சமூகமாக இருப்போம் ஒழிய இந்த பண்பாட்டை நோக்கி நகர்கிற ஒரு சமூகமாக நாம் மாறிவிட முடியாது. அன்புக்கு பெருமைப்புக்கும் இஸ்லாமியர்களே, கொஞ்சம் மனசாட்சியோடு தொட்டு பேசி பாருங்க. கொஞ்சம் மனசாட்சியோடு பேசி பாருங்க. இஸ்லாமிய வரலாறுகளின் பக்கம் கொஞ்சம் அடிக்கடி திரும்பி பாருங்கள். பிள்ளைகளுக்கு மத்தியில் கொஞ்சம் ஆன்மீக ரீதியான கற்றலின் பக்கம் கொஞ்சம் செல்வதற்கான வாசலை திறந்து விடுங்கள். வெறும் ஜனத்துக்கு பின்னால் பிள்ளைகளை அலைய விடுகிற காலத்திலிருந்து கொஞ்சம் கலட்டி எடுத்து பாருங்கள். இஸ்லாமிய சீராவின் பக்கம் என்ற பிள்ளைகளுடைய நடத்தையிலே கொண்டு வந்து சேர்த்து பாருங்கள். இது சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், இன்றைய சந்ததிக்கு மத்தியில் இந்த கண்ட்ரோலிங் அபிலிட்டிஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு தாங்குதிறன் குறைந்தவர்களாக இருக்கிறார். எதற்கெடுத்தாலும் கோவப்படுவது, எதற்கெடுத்தாலும் ஆவேசப்படுவது, எந்த ஒரு தகவல்களையும் உள்வாங்குவதற்கான போதுமான கேட்ட ஒரு ஆக்டிவ் லிஸ்னிங் இல்லாத ஒரு இளம் சந்ததியோடு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யோசித்து பாருங்கள். சின்ன விஷயத்துக்கு உணர்ச்சிப்பட்டுக் கொள்வார்கள். ஆனால் தான் அல்லாஹ் தஆலா திருமறையில் அழகான உபதேசமாக சொல்கிறான். சாரிஹோ இலா மக்பிரத்தின் மின் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்துஹஸ் ஸமாவாத்தி வல் அர்து. அடிக்கடி நினைவூட்டப்படுகிற குர்ஆனிய வசனம். அல்லாஹ் தஆலா அழைக்கிறான். அல்லாஹ்வுடைய பாவமீட்சியின் பக்கம் நீங்கள் விரைந்து வாருங்கள். இந்த அல்லாஹ் தஆலா சொல்லி ஏன் விரைந்து வர சொல்லுகிறான் தெரியுமா? இந்த வானம் பூமியை விட விசாலமான சுவர்க்கம் உங்களுக்கு காத்திருக்கிறது, விரைந்து வாருங்கள் என்று சொல்லி போட்டு அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். அந்த வானம் பூமியை விட விசாலமான சொர்க்கத்துக்கு யார் செல்லுவார்கள் தெரியுமா? ஒரு காலிமீனல் கைல வல் ஆஃபீனா அனின் நாஸ் என்கிறான். இந்த கோபப்படுற மனுஷன் அங்க இல்லைங்கிறான் அல்லாஹ் தஆலா. ஆத்திரப்படுவன் அங்க இல்ல, ஆக்ரோஷப்படுவன் அங்க இல்ல. அங்க இருப்பவர்கள் எல்லாம் கோபம் வருகிற போது தன்னை கட்டுப்படுத்தக்கூடியவர்கள், அடக்கக்கூடியவர்கள், மன்று விளங்கக்கூடியவர்கள், சின்ன சின்ன விஷயங்களை மன்னிக்கக்கூடியவர்களுக்கு வானம் பூமியோட விசாலமான சொர்க்கம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். கொடு என்கிற போது தாராளமாக கொடுப்பவர்களுக்கு அந்த வானம் பூமியோட விசாலமான சொர்க்கம். மன்னிக்கின்ற, கட்டுப்படுகிற, கொடுக்கின்ற, எதையும் சாதாரணமாக கடந்து செல்லுகிற அந்த மக்களுக்கு அல்லாஹ் தஆலா வானம் பூமியோட விசாலமான சொர்க்கம் என்றால், இந்த உலகத்தில் நாங்கள் எதற்கு ஓடுகிறோம்? இந்த உலகத்தை சொர்க்கமாக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். நான் வாழுகிற இடத்தில், நான் பிரயாணம் செய்யக்கூடிய இடத்தில் கொஞ்சம் கட்ஸாக இருக்கணும், கெத்தாக இருக்கணும் என்று யோசிக்கிறோம்.
அல்லாஹ் தஆலா அந்த கெத்தா இருக்கணும் என்றா இந்த கோபத்தை விட்டுட்டு வாங்க என்கிறான், மன்னிப்போடு வாருங்கள் என்கிறான். இந்த பழக்கம் எங்கிட்ட இருக்கான்னு யோசிச்சு பாருங்க. சில நேரம் அப்பா அம்மா ஒரு 15 வயசை தாண்டிய பிள்ளைகளோடு உள்ள தொடர்பு என்ன தெரியுமா? எதுவும் சொல்ல முடியல, எது எடுத்தாலும் கோபப்படுறான். ஏன் தெரியுமா? அவனுக்கு அந்த பக்குவத்தை குறித்து பாடம் நாங்கள் நடத்தவில்லை. அவன் எங்களிடத்தில் சொல்லுகிற போது நாங்கள் உலகத்தில் உள்ள எல்லா டென்ஷனையும் தலையில் வைத்துக் கொண்டு பிள்ளைகளோடு அப்படித்தான் நடந்தோம். இப்போது நாங்கள் சொல்லுகிற போது அவன் கேட்கிறான் இல்லை. யோசிச்சு பாருங்கள், மனைவியின் ஒரு சின்ன தகவலுக்கு காது கொடுக்க நேரம் இல்லை, ஒரு தந்தையுடைய சிறிய அழைப்புக்கு செவிசாய்ப்பதற்கு நேரம் இல்லை, உறவினர்களுடைய சந்தோஷமான நிகழ்வுகளில் கலந்து கொள்வதற்கு நேரம் இல்லை. எனக்கு தேவை என்கிற போது, எனக்கு அனுதாபம் என்கிற போது, எனக்கு அரவணைப்பு தேவைப்படுகிற சூழல் வருகிற போது யாரும் என்னை கண்டுகொள்ளுகிறார்கள் இல்லை என்கிற போது ஆத்திரம் வருகிறது. இதுதான் அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, இஸ்லாம் எல்லா பகுதிகளையும் எங்களுக்குள் ஒவ்வொரு நடத்தைகளோடு கொண்டு வந்து எங்களுக்கு சேர்க்குது என்றால் அந்த நடத்தைகளில் மிக கவனமாக நாம் இருந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக முக்கியமான கட்டத்தில் சில நபர்களோடு தொடர்பு வைத்திருந்தார்கள். அடிக்கடி இஸ்லாமிய வரலாற்றில் ஞாபகமூட்டப்படுகிற சம்பவம் தான் அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல், முனாஃபிக்குகளுடைய தலைவர். ரசூலுல்லாஹ்வுக்கு உஹதில் பல்லுடைகளுக்கு காரணியாக போன அப்துல்லாஹ் இப்னு உபை, திண்ணைத்தவர்கள் பலர் ஒரே குழியில் அடக்கப்படுவதற்கு காரணியாக போனவர் அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல். ரசூலுல்லாஹ் நம்பி வந்து நடுரோட்டில் கைவிடப்பட்டார்கள். 300 பேர் நடுரோட்டில் விட்டு போகிறார்கள். உஹது கிழமை அல்லோலமாக போகிறது. எல்லாத்துக்கும் பின்னணி அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல். இப்படி ரசூலுல்லாஹ் மரணித்து விட்டார் என்ற வதந்தி தீயாய் பரவதற்கு காரணியாக போனதில் அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல். ரசூலுல்லாஹ்வுடைய பல்லுடைய வெட்டதற்கு காரணி அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல். ரசூலுல்லாஹ்வுடைய மூத்த தோழர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள் எல்லாம் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார்கள் என்ற செய்தி பரவுவதற்கு காரணியாக போனவர்கள். இப்படி ஒரு சம்பவம் எங்களை வீட்டில் நடந்தால் மையத்துக்கும் திரும்பி பார்க்க மாட்டோம். ஒரு சாதாரண கல்யாண வீட்டுக்கு வரலங்கிறதுக்காக வேண்டிய அவன மையத்துக்கு கூட போகப்படாது என்று சபதம் எடுப்பவர்கள் நாங்கள். ஒரு சின்ன ஒரு தொலைபேசி அழைப்புக்கு சரியாக மறுமொழி தரவில்லை என்பதற்காக வேண்டி குடும்ப உறவை துண்டிப்பவர்கள் நாங்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு இவ்வளவு சம்பவம் நடந்திருக்கிறது. அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல் மௌத்தாகிட்டார். அவர் மகன் அப்துல்லா என்கிற ஒரு நபித்தோழர் ரசூலுல்லாஹ்ட்ட ஓடி வந்து அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த வாப்பா மௌத்தாகிட்டாரு, உங்களோட உறுப்பத்தாரங்களாட்டு கேட்கிறார். வச்சு பாருங்க, இவ்வளவு காரணிக்கு சஹாபாக்களுடைய இவ்வளவு பிரச்சனைக்கு காரணியா போன அப்துல்லாஹ் இப்னு உபை மௌத்தாகிட்டார். மகன் ஓடி வந்து ரசூலுல்லாஹ்ட்ட சொல்றாங்க, வாப்பா மௌத்து, அல்லாஹ்வுடைய தூதரே ஒரு உறுப்பத்தாங்க. அந்த இடத்துல எங்களை வச்சு கற்பனை பண்ணுங்க. ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க? உடுப்பை கொடுத்து அனுப்புகிறார்கள். உடுப்பும் கொண்டு போயாச்சு. முஸல்லாவுக்கு ஜனாசா வந்துச்சு. தொழுவிப்பதற்காக வேண்டி ஜனாசா கொண்டு வைக்கப்பட்டிருக்கிறது. அப்பையும் மகன் ஓடி போயிட்டு ரசூலுல்லாஹ் கிட்ட, யா ரசூலல்லாஹ், இந்த இடத்துல உங்களை தவிர இந்த வாப்பாக்கு தொழுவிப்பதற்கு மிக பொருத்தமானவர் யாரும் இல்லை. ரசூலுல்லாஹ் இருக்கிற நேரம் அதை தாண்டி வேறு யாரும் வர முடியாது. ரசூலுல்லாஹ்ட்ட பத்தி கேட்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அந்த ரிக்வெஸ்டையும் ஏத்துட்டு தொழுவிக்க போறாங்க. அப்ப அல்லாஹ் தஆலா லா துஸல்லி அலா அஹதின் மாத்த மின்ஹும் அபதா என்கிற குர்ஆன் வசனம் மறலப்பட்டு ரசூலுல்லாஹ் தொழுவிக்காம பின்னுக்கு வராங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சட்டையை பிடித்து ரசூலுல்லாஹ்ட்ட கேள்வி கேட்டாருங்கிற நிறைய சம்பவங்கள் வருது. இதுல புரியணும் என்ன தெரியுமா? தனக்கு இவ்வளவு அநியாயம் செய்த ஒரு நபரோடு ரசூலுல்லாஹ் மௌத்து வரைக்கும், மையத்து வரைக்கும், அல்லாஹ்வுடைய வசனம் தனக்கு தடையாக வருகிற வரைக்கும் அல்லாஹ்வுடைய உறவு வைத்தார்கள் என்றால் நாங்கள் எல்லாம் துண்டித்திருக்கக்கூடிய உறவு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க பாப்போம். இந்த அளவுக்கு யாரும் அநியாயம் செய்யல, இந்த அளவுக்கு அநியாயம் யாரும் செய்யல. பல போராட்ட களங்களுக்கு காரணியாக யாரும் போகல, பல உசுறுகளை வாங்குவதற்கு யாரும் காரணியாக இருக்கல. சின்ன சின்ன விஷயங்கள், அந்த விஷயங்களே மிகப்பெரிய ஒரு கோபதாப உணர்வுகளோடு நாங்கள் அனைவருக்கு காரணியாக போனோம் என்றால் அல்லாஹ் தஆலா என்னையும் உங்களையும் பாதுகாக்க வேண்டும். அன்புக்கு பிரமிப்புக்கும் இஸ்லாமியர்களே, மிக முக்கியம், இந்த சமூகம் தங்களை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டுமாக இருந்தால் அந்த கோபம் சார்ந்த, வைராக்கியம் சார்ந்த, எதற்கெடுத்தாலும் எதையாவது தண்டிக்க வரும் உணர்வு சார்ந்த பகுதியிலிருந்து முதலாவது வெளியே வரணும். ஏனென்றால் அல்லாஹ்வுடைய தூதருடைய பிரச்சார பணிகளில் மக்காவாசிகள், குறிப்பாக மதீனாவாசிகள், அவுஸ் ஹஸ்ரஜ் என்று சொல்லுகிற இரு கோத்திரங்கள் தங்களுக்கு மத்தியில் மிகப்பெரிய பகையோடு சுத்தின நேரம் ரசூலுல்லாஹ் அவங்கள்ட்ட களைவதற்கு பிரதானமாக கையாண்ட விஷயம் இந்த பழிவாங்குற சப்ஜெக்ட் விட்டு அவங்களை தூரமாக்கினார். பக்குவமாக உரையாடினார்கள். மிக தாராளமாக அவனுக்கு சொல்ல வேண்டிய உரைகளை சொன்னார்கள். அதன் விளைவு 2 கோத்திரமும் சேர்ந்து
ரசூலுல்லாஹ்வுக்கு எதுவும் என்றால் முதலாவது ஓடி வந்தார்கள். இதுதான் இஸ்லாமியர்கள் தெரிவாக்கக்கூடிய பக்குவம் சார்ந்த ஒரு பகுதி. இன்னொரு செய்தி நாம் புரிஞ்சு கொள்ளணும். அன்புக்கும் பெருமைக்கும் இஸ்லாமிய சோர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு சமூகத்துடைய பண்பாடுகளில் மிக முக்கியமாக சேர்க்கிற அம்சம் என்ன தெரியுமா? இன்னல்லாஹ் யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான். அல்லாஹ் தஆலா உங்கள்கிட்ட சொல்ற ஒரு பகுதி என்னென்றால் நீதம் செலுத்துகிற அம்சம். கஷ்டமாக இருந்தாலும் நல்ல நீதியாளர்களாக, நல்ல விஷயங்களின் பக்கம் ஒன்றுபடக்கூடியவர்களாக, கஷ்டவாளிகளுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக அல்லாஹ் தஆலா தொடர்ந்து பேசுகிறார். இப்படி எப்போதும் அதில் சார்ந்த பகுதியில் ஒரு இறை விசுவாசி மிக கவனமாக இருக்கும். அதில் இல்லை என்றால் நாம் எல்லா வரையறைகளையும் தாண்டி பயணிப்பதற்கான ஒரு வாசல் தாராளமாக திரைப்பட்டு விடும். அன்புக்கும் பெருமைப்புக்கும் உரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நடிகார்கள், இப்படி இஸ்லாம் எங்களுக்கு முன்னால் பண்பாடு சார்ந்த பகுதிகளில் இந்த கோவப்படுகிற, ஆத்திரப்படுகிற, விட்டுக் கொடுக்கிற அந்த பழக்கம் எங்களுக்கு முன்னால வந்தால மட்டும்தான் ஒரு நல்ல ஒரு சமூக கட்டமைப்பை நோக்கி நாளை நிகழும் நகரலாம். அன்புக்கு இஸ்லாமிய சகோதரர்களே, ஏன் இதை கொஞ்சம் ஊண்டி சொல்றோம் என்றால், இன்றைய வாலிபர்களிடம் அது மிக கவலையாக இருக்கிறது. பொறுமைங்கிறது கோபத்துக்கு மாத்திரம் அல்ல, படிப்புக்கும் பொறுமை தேவை, தொழிலுக்கும் பொறுமை தேவை, சம்பாத்தியத்துக்கும் பொறுமை தேவை, எல்லாத்துக்கும் இஸ்லாம் பொறுமையை சொல்லுது. அந்த பொறுமைங்கிறது ஒரு சாதாரணமான வேலை கிடையாது. அவசரமாக முன்னேற வேண்டும் என்று யோசிக்கிறோம், மிகப்பெரிய குழியில் விழுந்து விடுகிறோம். அல்லது அவசரமாக எங்கேயாவது இடத்தை நோக்கி போக வேண்டும் என்கிறோம், ஒரு ஆபத்தில் மாட்டிக்கொள்கிறோம். அவசரமாக செல்லக்கூடிய நிறைய பயணங்கள் மிகப்பெரிய ஆக்சிடென்ட்ல முடிஞ்சதை கூட பார்க்கிறோம். இது எல்லா பகுதிகளிலையும் மிக அவசரம் என்கிற சொல் சேர்க்கப்பட்டிருப்பதனால் எல்லா கட்டங்களிலும் நாங்கள் தோத்து போய் விடுகிறோம். இஸ்லாம் அதை மிக கவனமாக சொல்லுது. அதான் பக்குவம் என்று சொல்லுகிற பகுதி. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தங்களுடைய ஒட்டகத்தை கொஞ்சம் வேகமாக மூக்கரங்கத்தை இறுக்கி பிடிக்கிறான். பைக் எடுத்த உடனே ட்ரையல் பார்க்கக்கூடிய, இன்றைக்கு டிக்டாக்ல அலையக்கூடிய நல்ல வியூவர்ஸ் தேடணும் என்று ஆசைப்படுகிறவர்கள் என்ன செய்வோம்? பைக்ல கடைசி நம்பர் வரைக்கும் அந்த முள்ளு சுத்தம் யோசிக்கிறோம். வாகனம் 140 தாண்டி என்ன செய்யணும்? நான் ஓடுறேன் என்று ஹைவேல ட்ரையல் பார்க்கக்கூடியவர்கள், அல்லது வெளிநாட்டு பயணங்களுக்கு சென்றால் அங்க இருக்கக்கூடிய நல்ல வீதிகளில் எப்படியாவது கொஞ்சம் நம்மளும் கட்சா இருக்கிறோம் என்று காட்டணும் என்கிற அந்த உணர்வுக்கு இன்றைக்கு எல்லோரும் தள்ளப்பட்டு விட்டார்கள். யோசிச்சு பாருங்க பாபம். அன்றைக்கு ரசூலுல்லாஹ் தன் மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு மூக்கரங்கத்தை இறுக்கி பிடிக்கிறார். ஆயிஷாவே, உங்கள்கிட்ட கொஞ்சம் மிருதுவான பழக்கம் இல்லையா, கொஞ்சம் பக்குவம் இல்லையா, இறக்கம் இல்லையா என்று மூக்கரங்கைத்து இறுக்கி பிடிச்சேக்கிற ரசூலுல்லாஹ் கேட்டாங்கண்டா, எங்க பிள்ளைகள் இன்றைக்கு போகக்கூடிய ஒவ்வொரு பயணத்திலும் பாப்பாமார்கள் கேள்வி கேட்கிற போது கோபம் வருகிற ஒரு சமூகமாக மாறிவிடும். அன்புக்கும் பெருமைப்புக்கும் உரிய இஸ்லாமிய சகோதரர்களை அல்லாஹ் நல்லடியார்கள், இப்படி இஸ்லாம் எங்களுக்கு முன்னால் கொண்டு வருகிற நிறைய பகுதிகள் இருக்கிறது, பண்பாடு சார்ந்த ஒரு பகுதி. அதே நேரம் அரவணைத்தல் என்கிறது, அரவணைத்தல் என்று சொல்லுகிற பகுதி எல்லோருக்கும் முன்னால வரணும். அது அண்டை வீடாக இருக்கலாம், பக்கத்து மேசையாக இருக்கலாம், பக்கத்து உறவுக்காரனாக இருக்கலாம், பக்கத்து சேர்ல உட்கார்ந்து இருக்கக்கூடியவனாக இருக்கலாம், பக்கத்தில் வாகனிக்கக்கூடிய ஒரு பாதைசாரியாக இருக்கலாம். யாரு வேண்டுமாக இருந்தாலும் அவர்களுடனான உறவு என்பது இஸ்லாம் மிகப்பெரிய ஒரு பாலமாக சொல்கிறது, முஸ்லிமின் அடையாளமாக சொல்கிறது. நீங்க முஸ்லிமா? முஸ்லிம் என்றால் உங்களை பயிற்றுவிப்பதற்கு இஸ்லாம் சொல்லுகிற பகுதி, அடுத்த ஒரு முஸ்லிம், அடுத்த ஒரு மனுஷனுக்கு உங்களுடைய நாவாலோ அல்லது கையாலோ எந்த தீங்கும் வரலன்னா நீங்க முஸ்லிம். நீங்க அடிச்சு சொல்லலாம், என்னால ஒருத்தர் பாதிக்கப்படல, நான் முஸ்லீமாக வாழுகிறேன், என்னால யாருக்கும் ஒரு தீங்கு நடக்கல, நான் முஸ்லீமாக வாழுகிறேன். முஸ்லிம் என்பதற்கான வரையறையாக இஸ்லாம் சொல்லுவென்றால், எனக்கும் உங்களுக்கும் தெரியும் நான் ரப்போடு எத்தனை வீதம் தொடர்பில் இருக்கிறேன். ஒவ்வொரு மனசாட்சிக்கும் தெரியும். என் அல்லாஹ்வோட நான் ரப்பாக ஏற்றிருக்கக்கூடிய என்னோட ரப்போடு என்னுடைய தொடர்பு எவ்வளவு? 100 வீதமா, 90 வீதமா, 80 வீதமா, 50 வீதமா, 20 வீதமா, 10 வீதமா? யாருக்கு தெரியும்? ஒவ்வொரு அடியானுக்கும் தன் ரப்புடனான தொடர்பு எத்தனை வீதம் என்பது எல்லோருக்கும் தெரியும். நாம் யாருக்கும் யாரும் இவர் இவ்வளவு நெருக்கமா இருக்கிறான்னு சான்று பெற அவசியம் கிடையாது. எனக்கு தெரியும் என் ரப்புடைய விஷயத்தில் நான் எவ்வளவு தூரம் எத்தனை வீதம் அவரோட நெருக்கமாக இருக்கிறேன். ஒரு சாதாரண அம்சங்களுக்கு எனக்கு இருக்கக்கூடிய தொடர்பும் ரப்புடைய விஷயத்தில் இருக்கக்கூடிய தொடர்பு எவ்வளவுங்கிறதுக்கு உங்களோட மனசாட்சி போதும். அன்புக்கு இஸ்லாமிய சகோதரர்களே, யோசிச்சு பாருங்க பாப்போம். வேற யாரையும் குறித்து நாங்க யோசிக்க தேவையில்லை. கொஞ்சம் உட்காருங்க, தனிமையில் உட்காருங்க,
அல்லாஹ்வுக்கு நான் செலவழிக்கக்கூடிய நேரம் எவ்வளவு எனக்கு தெரியல. அந்த நேரத்தினுடைய பெருமதிக்கு ஏற்பதான் ரப்பு எங்களோடு நெருங்கி வருகிறார். ஒரு சாதாரண சடங்கு சம்பிரதாயத்துக்கு நெருங்குற அம்சம் அல்ல, தாராளமாக நெருங்க வேண்டிய தேவை எங்களுக்கு முன்னால் இருக்கிறது. அன்புக்கும் பிரமிப்புக்கும் உரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வினடியார்களே, இப்படி இஸ்லாம் நல்ல பண்பாடாக எங்களுக்கு முன்னால் கொண்டு வருகிற அம்சம் ரசூலுல்லாஹ் பண்பாடுகளை பூர்த்தி செய்யணும், நடத்தைகளை திருப்திப்படுத்தணும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா செய்தி சொல்றாங்க தெரியுமா, கான ஹுலுகுல் குர்ஆன். ரசூலுல்லாஹ்வை ஒரு வசனத்தில் சொல்லுவதாக இருந்தால், ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு வேர்ட்ல ரசூலுல்லாஹ்வுக்கு ரசூலுல்லாஹ் யார் என்பதை குறித்து பதில் சொல்ல வேண்டுமாக இருந்தால் அவங்களோட நடத்தையே குர்ஆன் தான் என்றார்கள். ஒரு மனுஷனை குறித்து ஒரு வசனத்துல சொல்லு என்றால் நாமெல்லாம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பேச சொல்லி ஒவ்வொரு ஆளுக்கு ஒவ்வொரு வசனங்களை வைத்திருப்போம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தன்னுடைய கணவர் சம்பந்தமாக கேட்கிற நேரம் ரசூலுல்லாஹை குறித்து சொல்லுவதாக இருந்தால், ஒரு வசனத்தில் சொல்லுவதாக இருந்தால் கான ஹுலுகுல் குர்ஆன். ரசூலுல்லாஹ்வுடைய நடத்தை, செயற்பாடு, அவருடைய எல்லா விவகாரங்களும் குர்ஆனாகத்தான் இருந்தது என்றார்கள். இந்த உலகத்துக்கு முன்மாதிரியான ஒரு தூதர், இந்த உலக மக்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக வந்த ஒரு தூதர், அல்லாஹ்வுடைய இறுதி தூதர். அந்த தூதர் தனக்கு கைடாக எடுத்துக்கொண்ட அம்சம் அல்லாஹ்வுடைய சொல்லை தாண்டி, அல்லாஹ்வுடைய வசனத்தை தாண்டி, அல்லாஹ் தன்னோடு உரையாடுகிறான் என்கிற அம்சத்தை தாண்டி வேறு எதுவுமே ரோல் மாடலாக இருக்க முடியாது என்று ரசூலுல்லாஹ் எடுத்துக்கொண்டார்கள் என்றால் அந்த ரோல் மாடலாக நாங்க மாறுவதற்கு ஆசைப்படணும். பெரும்பாலும் ஒரு 40 வயது தாண்டிய ஒரு வாப்பா யோசிச்சு பாருங்க பாப்போம், நீங்க கொஞ்சம் குர்ஆன்ல இருந்து தூரமாக இருப்பீங்க, உங்களோட பிள்ளைகளை இவ்வளவு தூரம் குர்ஆனோட சேர்க்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க பாப்போம். ரசூலுல்லாஹ் தன்னை ஒட்டுமொத்தமாக தயார்படுத்தியது, பழக்கப்படுத்தியது, தங்களுடைய செயற்பாடுகள் முழுவதுமாக நல்ல முறைக்கு கொண்டு போறதுக்கு காரணமே குர்ஆன் என்றால் நம்ம எதன் பக்கம் ஓடணும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பாப்போம். பெரும்பாலும் பிள்ளைகளை குர்ஆனை விட்டு ரொம்ப தூரமாகிட்டு, விரும்பி விரும்பாமலோ ஏதோ ஒரு சக்தி அல்லது ஏதோ ஒரு பிஸி ஏதோ ஒன்றுக்கு நாங்கள் அடிமைப்பட்டோம், பிள்ளைகளை விட்டு அப்படியே குர்ஆனை விட்டு தூரமாகிட்டோம். நம்மளே தூரமாகிட்டோம். பிள்ளைகளை பத்தி நம்ம ஏன் பேசு, குர்ஆனை விட்டு நம்ம தூரமாகிட்டோம். நம்ம ஒன்றின் மீது இரக்கம் இருந்தால்தான், உங்களுக்கு ஒரு வியாபாரத்தில் பிடிப்பு இருக்குது என்றால் ஒரு பிள்ளைக்கு என்னமா செய்றீங்க, என் வியாபாரத்தை ஃபாலோ பண்ணு சொல்றீங்க. நான் பட்ட வாரத்தை எல்லாம் உங்களோட பிள்ளைக்கு பாடமாக போட்டுகிறேன் தெரியுமா, உங்களுக்கு அது முகப்பத்து, அது ஒரு ஹுப்பு. அந்த ஹுப்பு ஒரு பொருளின் மீது நீங்கள் நேசிப்பதனால் பிள்ளைகளை நமக்கு இழுத்துட்டு ஓடி வரக்கூடிய நாங்க, எங்களுக்கு இன்னும் அந்த ஹுப்பு எதுல வரல, ரசூலுல்லாஹ் நேசித்த குர்ஆன்ல ஹுப்பு வரல. ஏன் தெரியுமா, இன்னும் விரிவாக சொல்லுவதாக இருந்தால் அர் ரஹ்மான் அல்லாஹ்வுடைய பேர். அல்லாஹ் சொல்வதை போல ரஹ்மான்ங்கிறது அல்லாஹ்வுடைய பேரு. அல்லாஹ் தஆலா தன்னை குறித்து விவரிக்கிற போது அர் ரஹ்மான் அல்லமஹுல் குர்ஆன். ரப்பு யார் தெரியுமா, ரப்பு யார் தெரியுமா, சிம்பிளாக புரிந்து கொள்வதாக இருந்தால் அவன் குர்ஆனை கற்றுக் கொடுத்த ஒரு ஆசான். அல்லாஹ்வுடைய தூதருக்கு குர்ஆனை கற்றுக் கொடுத்த ஒரு ஆசான் ரஹ்மான். அல்லாஹ் தஆலா தன்னை மிக சிம்பிளாக சொல்லுகிறான், நான் ஒரு ஆசிரியர். இந்த முஹம்மதுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு குர்ஆனை கற்றுக் கொடுத்த ஒரு ஆசான். அல்லாஹ் தஆலா தன்னை ஒரு ஆசிரியராக அல்லாஹ் தஆலா அடையாளப்படுத்துகிறான் என்றால், எதை வச்சு குர்ஆனை வைத்து சொல்லுகிறான் என்றால் அதை தாண்டி நாங்கள் ஓடுகிறார்கள். இஸ்லாமியர்களே, எங்கள் பண்பாடுகள் சீர்திருத்தப்பட வேண்டுமாக இருந்தால், நடத்தைகள் சீர்திருத்தப்பட வேண்டுமாக இருந்தால், இஸ்லாமிய வரலாற்றில் ஒரு கணிதவியலுடைய தந்தையாக வர்ணிக்கப்படுகிற முஹம்மது அல் ஹுவாரிஸ்மி என்கிற ஒரு கணிதவியல் மேதை இருந்தார். சில வரலாறுகளில் அவர் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹுடைய மாணவராக பேசப்படுகிறார். ஒரு காலியாக இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தில் ஒரு பிரதம நீதியரசராக கடமை புரிந்திருக்கிறார். பல வழக்குகளை விசாரிக்கக்கூடிய ஒரு கணித மேதை, இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹுடைய ஒரு மாணவர், மார்க்க விஷயங்களில் ஈடுபாடுள்ள ஒருவர். அவர்கிட்ட நட்பண்பு சம்பந்தமாக ஒரு கேள்வி கேட்கப்படுது. சிம்பிளாக பதில் சொன்னார். அவர் கணித மேதை என்பதை அழகாக விளங்கப்படுத்தினார். உங்களோட வாழ்க்கையில் ஏதாவது ஒரு அடைமட்டத்துக்கு நீங்கள் சென்றால் நீங்கள் ஒரு பூச்சியத்தை சேருங்கள், ஒரு ஜீரோவை சேருங்க. புள்ள பிறந்துட்டா ஒரு ஜீரோவை சேருங்க, புள்ள வளர்ந்துட்டா ஒரு ஜீரோவை சேருங்க, புள்ள படிக்குதா ஒரு ஜீரோவை சேருங்க, உங்களோட புள்ள ஒரு தொழிலுக்கு போகுதா
ஒரு ஜீரோவை சேருங்க. நல்ல பெரிய தொழிலதிபரா மாறிட்டாரா, ஒரு ஜீரோவை சேருங்கள். குடும்ப வாழ்க்கையின் பக்கம் சென்று விட்டாரா, ஒரு கணவனாக ஒரு ஜீரோவை சேருங்க. ஒரு தந்தையாக ஒரு ஜீரோவை சேருங்கள். ஒரு சமூக அந்தஸ்துள்ள மனிதராக மாறுகிறாரா, ஜீரோவை சேருங்கள். ஒரு மனிதன் வாழ்க்கையில் ஏராளமான ஜீரோக்களை சேர்ப்பான். அந்த ஜீரோவுக்கு பெருமதி வர வேண்டுமாக இருந்தால் அவனை சுற்றி உள்ளவர்கள் சொல்லணும், நல்ல மனுஷன் என்று சொன்னால் சேர்த்த ஜீரோவுக்கு முன்னால் ஒரு ஒன்றை போடுங்கள், அவன் நல்ல பண்பாடு உள்ளவனாக மாறுவான் என்றார்கள். பாருங்க பாப்போம், நாங்கெல்லாம் நிறைய ஜீரோவை சேர்த்திருக்கிறோம், நிறைய ஜீரோக்களை சேர்த்திருக்கிறோம். சிலருக்கு மனைவிமார்கள் கூட ஒண்ணு ஒருவருக்கு தயார் இல்லை. சிலருக்கு பாப்பாமார் தன் மகனுக்கு ஒண்ணு கொடுப்பதற்கு தயார் இல்லை. தன்னோடு கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் தன் சக நண்பனுக்கு ஒண்ணு கொடுப்பதற்கு தயார் இல்லை. ரெண்டு பேரும் பிரிந்து விட்டால் போதும், ஏதோ ஆத்தா கொலைக்கு அல்லது ஏதோ கஷ்ட நஷ்டத்துக்கு அவனோடு சேர வேண்டிய நிர்பந்தம். இவன் மாறி ஒரு கேடுகட்டவனை பார்க்கவில்லை என்று மூன்றாவது அவரை காணுகிறவன் உங்களை கழிவு ஊத்துவர்கள் ஏராளம் இல்லையா? அன்புக்கு இஸ்லாமிச்சவர்களே, பாப்பாவால் எனக்கு ஒரு ஒண்ணு கிடைச்சி என்ற வாழ்க்கையை பெருமைப்படல, ஆசிரியர்களால் ஒரு ஒன்று கிடைத்து பெருமைப்படல, என்னை சுத்தி வாழக்கூடிய சமூகத்தவர்களால் நான் சேர்த்திருக்கக்கூடிய ஜீரோவுக்கு பெருமதி இல்லை என்றால் எதுக்கு நாங்க பெருமதி சேர்க்க போறோம் யோசிச்சு பாருங்கள். அன்புக்கு பெருமைப்புக்கு இஸ்லாமிச்சவர்கள் அமீர் அலி என்று சொல்லுகிற இஸ்லாமிய வரலாற்று ஆசிரியர் ஒருவர், தென்னிந்தியாவை சேர்ந்தவர், ஒரு கட்டத்தில் சொல்லுகிறார், இந்த மார்க்கத்துடைய பியூட்டி என்னவென்றால், மார்க்கத்துடைய அழகு என்னவென்றால், கோபத்திலேயோ உணர்ச்சியிலேயோ அடிதடியிலேயோ போராட்டங்களிலே இந்த இஸ்லாத்தின் அழகு வந்து சேரவில்லை. இந்த இஸ்லாத்துடைய அழகு என்பது அதை சுமந்திருப்பவர்களின் நடத்தைகளின் ஊடாகத்தான் வெளிப்படுத்தப்படுது என்றார்கள். நான் முஸ்லிம் என்று சொல்லுகின்ற நான் என்ற நடத்தை தான் தீர்மானிக்கணும் இந்த மார்க்கத்துக்கும் எனக்கும் இடையில் இருக்கக்கூடிய ரோல் என்ன என்கிறது. வச்சு பாருங்க பாபு, இஸ்லாமிய வரலாற்றில நாம் ரலியல்லாஹு அன்ஹு என்று பலரை சொல்லுவோம். அந்த பலரில் 80% யார் தெரியுமா? யாரிடத்திலாவது அடிமையாக இருந்தவர்கள், அல்லது யாருக்காவது சேவகம் செய்தவர்கள், அல்லது ரசூலுல்லாஹ்வை எதிர்த்து போராட்ட களத்தை சந்தித்தவர்கள், சஹாபாக்களை நேருக்கு நேரால் கண்டால் எப்படியாவது அவர்களுடைய கழுத்து துண்டாக்கப்பட வேண்டும் என்று ஆசைப்பட்டவர்கள் தான் 80%. அவங்களுக்குத்தான் நாங்க என்ன சொல்றோம்? ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு என்று சொன்னோம். ஏன் தெரியுமா? அவர்கள் யாரை எதிர்த்தார்களோ அவர்களிடம் நல்ல பழக்கத்தை பெற்றுக் கொண்டார்கள், இஸ்லாத்தின் பக்கம் ஓடி வந்தார்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கலாம், உமர் ரலியல்லாஹு அன்ஹு யார்? அல்லாஹ்வுடைய தூதருடைய கழுத்து துண்டிப்பதற்காக ஓடி வந்தவர்கள். கடைசியில் நாங்கள் எப்படி சொன்னோம்? அவர் இந்த மார்க்கத்தின் மீது பற்றி எப்படி வந்தது? ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே எனக்கு ஒரு அனுமதி தாருங்கள், விபரிபுடுக்க ஹாதல் முனாஃபிக் என்றார்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு புறம்பாக எந்த ஒரு சம்பவத்தை கண்ணுக்கு முன்னால கண்டாலும் அல்லாஹ்வுடைய தூதரே எனக்கு ஒரு சான்ஸ் தாங்க, இவன கழுத்தை வெட்டணும் என்றார்கள். என்று தெரியுமா? இந்த மார்க்கத்தின் உள்ளே வந்தவுடன் அதன் டேஸ்ட் வித்தியாசமாக மாறியது. நம்ம இந்த மார்க்கத்துக்குள்ள பிறந்ததுனால டேஸ்ட் தெரியாம, மார்க்கத்துக்குள்ள பிறந்ததுனால டேஸ்ட் தெரியாமல் போய்விட்டது. உம்மா இஸ்லாம், பாப்பா இஸ்லாம், அப்பா இஸ்லாம், குடும்ப முஸ்லீம், இலங்கை சோழர் என்கிற ஒரு சர்டிபிகேட் கையில கிடைச்சதுனால இது பியூட்டி இல்லாம போச்சு. இது எங்கேயாவது இருந்து வேறு ஒரு வர்க்கத்தவர்கள் இனத்தவர்கள் என்று வீசி சேர்க்கப்பட்டு உள்ள வந்திருந்தால் நம்ம உள்ள போய்க்கிறோம், என்னால இந்த மார்க்கம் கெட்டப்படாதுங்கிற ஒரு பக்குவம் எங்களுக்கு முன்னால் இருக்கும். இல்ல அன்புக்கு இஸ்லாமிச்சவர்களே, இஸ்லாமிய வரலாற்றில உஹது களத்துல ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு குறித்து நாங்க பேசுறோம். அவர் யார்? ரசூலுல்லாஹ்வுக்கு எதிராக களத்தில் நின்றவர்கள். பல சஹாபாக்களுடைய உயிர் போவதற்கு எப்படி நிஃபாக்கத்தனம் செஞ்ச அப்துல்லாஹ் இப்னு உபய் இப்னு சலூல் காரணியாக போனாரோ, அன்றைக்கு உஹது களத்துக்கு குறைஷியர் பக்கம் தலைமை தாங்கி வந்தவர் ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அந்த போராட்டத்தில் பல சஹாபாக்கள் உயிர் போவதற்கு அந்த தளபதியும் ஒரு காரணம். அப்பயும் ரசூலுல்லாஹ் வஞ்சகம் வைக்கல. ஃபத்ஹு மக்காவுல அவருடைய சகோதரரை சந்திச்ச நேரம் கேட்டாங்க அல்லாஹ்வுடைய தூதர். எப்படி கேட்டாங்க தெரியுமா? உங்களோட ஹாலித், ஒரு சகோதரர் ஹாலித் இருக்கிறாரு, அவருக்கு நாங்க என்ன அநியாயம் செஞ்சோம், ஏன் இந்த கொள்கையை அவர் ஏற்றுக்கொள்கிறார் என்று ரசூலுல்லாஹ் தன்னை எதிர்த்து போராட்ட களத்தை 13 ஆண்டுகள் ரசூலுல்லாஹ்வுக்கு எதிராக போராட்ட களத்தை சந்தித்த ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த மார்க்கத்துல வரணும்னு அவங்க ஆசைப்பட்டாங்கண்டா, ஒரு சலாத்துக்கு பதில் சொல்லுகின்ற உடனே அவனை காவிராக்கி விட்டுறோம், முஷ்ரிக்காக்கி விட்டுறோம், முனாஃபிக்காக்கி விட்டுறோம். இல்ல அன்பு இஸ்லாமிச்சவர்களே, தன் தோழர்கள் உயிருக்கு காரணியாக போன அவங்களுக்கும் இஸ்லாம் கிடைக்கும் ரசூலுல்லாஹ் அந்த களத்தை கூட புனிதமாக யோசித்தார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு எதை உபதேசமாக சொன்னார்கள்? ஹுமுருன் நிஅம், அலியே உங்களோட போராட்ட குணம், தந்திரம், உடன் இருக்கக்கூடிய தியாக உணர்வு எல்லாம் எங்களுக்கு தெரியும். இந்த மார்க்கத்தின் மீது இருக்கக்கூடிய பற்றுறுதி
அதுக்காக வேண்டி களங்களில் அவசர அவசரமாக கழுத்துகளை வெட்டிடாதீங்க. அதை விட பெருமதி என்ன தெரியுமா? ஒரு வாளுக்கு பயப்படுறதல்ல, ஒரு நடத்தைகளை பார்த்து ஒரு 2 பேர் ஒருவர் இஸ்லாத்தில் வந்தால் பல 100 ஹுமரமியங்கள், அதாவது பல பென்ஸ் கார்களை சொந்தக்காரராக நீங்க மாறுவீங்க. ரசூலுல்லாஹ் அன்றைக்கு உபதேசம் செஞ்சாங்கன்றால் எந்த களம்? போராட்ட களத்துக்கு தளபதியாக போகிற ஒரு ஆளுக்கு சொன்னாங்க, அவசரப்பட்டு வாழ உரிமைறாங்க, முடியுமான வரைக்கும் இந்த பண்பாட்டை சொல்றதுக்கு ட்ரை பண்ணுங்க என்றார்கள். இல்லையா அன்புக்கு இஸ்லாமியர்கள்? யோசிச்சு பாருங்க பாபா, நம்ம எத்தனையோ உறவுகளை தாண்டி வந்துட்டு, வியாபார ரீதியாக இருக்கலாம், நட்பு ரீதியாக இருக்கலாம், எத்தனையோ மாற்று மத சகோதரர்கள் எங்களுக்கு மத்தியில் உறவாடி விட்டு சென்றிருக்கிறார்கள். யாராவது ஒரு ஆள் எங்களோடு நடந்த உரையாடலை வைத்து ஹுவாரிஸ்மி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்னதை போல ஒரு மாற்று மத சகோதரர் எங்க எல்லாருக்குடைய நடத்தைகளை பார்த்து ஒரு ஒண்ணு தருவான் யோசிச்சு பாருங்க பார்ப்போம். 30 வருட பார்ட்னர் என்பீர்கள், 30 வருடமாக பார்ட்னர்ஷிப், அவரால் கோடிகளில் சம்பாதித்தோம் என்றும் அவற்றை பேய்த்து ஒரு ஒண்ணு வாங்கிட்டு வாங்க, நீங்கள் பெருமதி மிக்க மனிதராக நீங்கள் மாறிவிடுவீர்கள். அன்புக்கும் பெருமதிப்புக்கும் இஸ்லாமியர்களே, எல்லா நடத்தைகளுக்கு பின்னாலேயும் என்னோட மனசுல ஒரு சுயநலம் இருக்கணும். என்ன சுயநலம் தெரியுமா? என்ன செஞ்சாவது என்ற ஹிதாயத்தை அவனுக்கு போய் சேர்ந்துடும். இந்த சுயநலம் ஒரு முஸ்லிமுடைய அடிப்படை உணர்வுகளோடு கலந்திருக்கும். அடிப்படை உணர்வோடு என்ற எதையாவது ஒன்று அவருடைய உள்ளத்துல தாக்கம் செலுத்தணும் என்கிற அந்த உணர்வு இருந்தால் மட்டும்தான் எல்லா செயற்பாட்டுக்கு பின்னாலேயும் ஒரு நலவு இருக்கும். அல்லாஹு தாலா மிகப்பெரிய ஹிக்மத்தை எங்களுக்கு தருவான். அன்புக்கு இஸ்லாமியர்களே, ஆக இல்லாமல் அல்லாஹு தாலா என்னுடைய உங்களுடைய நடத்தைகளிலே செயற்பாடுகளிலே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா புரிந்து கொள்ளுகிற விவகாரம் ஏதோ ஒரு நடத்தை யாரோட உள்ளத்தில் தாக்கம் செலுத்தக்கூடிய மாதிரியான செயற்பாடாக அமைவதற்கு வல்ல ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கு மறுபாலிக்க போதுமான. அல்ஹம்துலில்லாஹ் الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله أما بعد. அன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாம் என்பது ஒரு நல்ல நடத்தைகளோடும் பண்பாடுகளோடும் செயற்பாடுகளோடும் தொடர்பான ஒரு மார்க்கம். அதே நேரம் இந்த மார்க்கம் வேறு யாரிடத்திலும் இரவல் வாங்குகிற அளவுக்கு வங்குரோத்து நிலையான ஒரு மார்க்கம் கிடையாது. இன்னொரு சமூகத்திடமோ இன்னொரு கொள்கை சார்ந்தவர்களிடமோ இஸ்லாத்துக்கு எதிரான நடத்தைகளோடு தொடர்பானவர்களிடமோ வங்குரோத்துத்தனமாக ஹதியாவாக அல்லது எங்கள் பாசையில் பிச்சை எடுத்துக் கொண்டு வந்து அழகுபடுத்துவதற்குரிய மார்க்கம் அல்ல. அல்லாஹு தஆலா சொல்லுகிற போது அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்கும் இஸ்லாம தீனா. இந்த மார்க்கத்தை இன்றைய தினம் நாங்கள் பூரணப்படுத்தி விட்டோம் என்று அல்லாஹு தஆலா சொல்லி முடிக்கல, அதை நாம் ஏற்றுக்கொண்டோம் என்கிற அங்கீகாரத்தை அல்லாஹு தஆலா தந்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் உசுரோடு இருக்கிற போது, அல்லாஹ்வுடைய உயிரோடு வாழுகிற போது, அல்லாஹ்வுடைய தூதர் இறுதி பயணத்தின் போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டுமொத்த சமூகத்தை மலைத்து இந்த மார்க்கத்தை பிரகடனப்படுத்தியதற்கு பின்னால அல்லாஹ் சொல்றான் என்ன? இன்றைய நாள் இந்த மார்க்கத்தை நாங்கள் பூரணப்படுத்தி விட்டோம். அல்லாஹு தஆலா சீல் குத்திட்டான். சீல் குத்தப்பட்ட இந்த மார்க்கம் அல்லாஹ்வுடைய எல்லா விதமான கண்காணிப்புகளோடும் ரசூலுல்லாஹ்வுடைய எல்லா விதமான நடத்தைகளோடும் சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் பக்குவப்படுத்திய எல்லா முறைகளோடும் அல்லாஹு தஆலா பூரணப்படுத்தி இருக்கிறான். என்றா இங்கிருந்து எங்கேயோ ஒரு ஆப்பிரிக்க நாட்டுக்கு போனோம், அங்கேயோ கண்கொள்ளா காட்சியாக இருந்தது, கொஞ்சம் இஸ்லாத்துக்குள்ள எட்பண்ணிக் கொள்வோமா என்று ஓடி வருவதற்குரிய மார்க்கம் அல்ல. நன்றாக புரிஞ்சு கொள்ளணும். பாரசீகத்துக்கு போனோம், அங்கிருக்கக்கூடிய மத நடவடிக்கைகள் வித்தியாசமாக இருக்கிறது, கொஞ்சம் அதோடு எங்கள் இருக்கிறையும் சேர்த்துக் கொண்டால் நல்லா இருக்குமே என்று அப்படி ஃபிட் பண்ணுவதற்கு குறைபாடுள்ள மார்க்கம் அல்ல இஸ்லாமிய மார்க்கம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழுகிற போது சஹாபாக்கள் அங்கீகாரத்தை கேட்டார்கள். என்று சொல்லப்படுகிற ஒரு இடத்தை சஹாபாக்கள் கடந்து செல்கிற போது அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே கேட்டார், அல்லாஹ்வுடைய தூதரே, இன்றைக்கு இந்த ராத்வன்வாத் என்று சொல்லப்படுகிற இந்த மரத்தை நாங்கள் கடந்து செல்கிறோமே, அல்லாஹ்வுடைய தூதர்களுக்கு வாய்ப்பு தர மாட்டீர்களா? இந்த மரம் இருக்கு தெரியுமா? அன்றைக்கு நேர்ச்சைக்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு மரம், அன்றைக்கு போராட்டங்களுக்கு செல்வதற்காக வேண்டி எங்கள் சிலார்களை ஆயுதங்களை கொள்வதற்கு பயன்படுத்தப்பட்ட மரம். இப்படி எங்களுக்கும் ஒரு மரத்தை தந்தால் நாங்களும் நேர்ச்சை வைத்துக் கொண்டு அங்கே கும்பிட்டுக் கொண்டு எதையாவது ஒன்றை பரக்கத்துக்காக வேண்டி வேண்டிக் கொள்வோமே, எங்களுக்கு நான் நினைதாருங்களே என்று ரசூலுல்லாஹ் கேட்டார்கள்.
அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள்? மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டம் அவர்களிடத்தில் எங்களுக்கு முறையில எங்களுக்கு ஒரு கடவுள் வேண்டும் என்று கேட்டார்களே, அது போன்றல்லவா கேட்கிறீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு வித்தியாசமாக பயணத்தில் தடைப்பட்ட ஒன்று அவர்களுக்கு அழகாக விளங்கியது. ரசூலுல்லாஹ்விடத்தில் அனுமதி கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டம் செய்த பெரும் தவறை சுட்டிக்காட்டி பிழை என்றார்கள் என்றால், உங்கள் பயணத்தில் கண்குளிர்ச்சியாக சிலதை காணுவீர்கள். அது மதத்தின் பெயரால் இருக்கலாம், விளக்குகளின் பேரால் இருக்கலாம், நடத்தைகளின் பேரால் இருக்கலாம், சிறப்பித்தலின் பேராக இருக்கலாம், எது வேண்டுமானாலும் இருந்து விட்டு போகலாம். உரசி பார்க்க வேண்டிய ஒரே இடம் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று ஒரு ஷஹாதாவை சொன்னீர்களே, என்ன ஷஹாதத்து தெரியுமா? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை நான் ரப்பாக ஏற்றிருக்கிறேன் சான்று பகர்ந்தீர்களே, அந்த சான்று உண்மை என்றால் அது எப்ப உண்மையாகும் தெரியுமா? அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கிற அந்த கலிமாவோடு ரசூலுல்லாஹ்வை நீங்கள் ஏற்றுக்கொண்டேன் சொன்னீர்களே, ரசூலுல்லாஹ்வை ஏற்றுக்கொள்வது என்பது அரைகுறையாக ஏற்றுக்கொள்வது அல்ல, விருப்பத்துக்கு ஏற்றாற்போல் ஏற்றுக்கொள்வது அல்ல. அந்த தூதர் சொன்ன வழிகாட்டலில் ஒரு சுப்ஹானல்லாஹ்வாக இருக்கலாம், ஒரு அல்ஹம்துலில்லாஹ்வாக இருக்கலாம், அல்லாஹ் அக்பராக இருக்கலாம், லட்சங்களில் கோடிகளில் செலவழித்து செய்யக்கூடிய ஹஜ்ஜாக, உம்ராவாக, தான தர்மங்களாக அல்லது ஜகாத்களாக, சதகா ஜாரியாக்களாக இருக்கலாம், எந்த ஒன்றாக இருந்தாலும் இந்த கலிமா நிறைவு பெற வேண்டுமாக இருந்தால் அந்த முஹம்மது ரசூலுல்லாஹ்வில் உரசி பார்க்காமல் இந்த ஷஹாதா முழுமை பெறாது. நீங்கள் கட்டுகிற தக்பீராக இருந்தாலும் அல்லாஹ்வை நீங்கள் ரப்பாக ஏற்றிருந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி தக்பீர் கட்டினார்களோ அந்த தக்பீரை கட்டினால்தான் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ்வை நேசித்தல், ரசூலுல்லாஹ்வை சிறப்பித்தல் என்பது ரசூலுல்லாஹ் காட்டாத ஒன்றை கொண்டு சிறப்பிப்பதல்ல. ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்ல வேண்டிய ஸலவாத்துக்களை தாராளமாக நாம் சொல்லிக் கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹ்வுடைய நடத்தைகளை அடிக்கடி ஷானுக்கு ஷான் ரசூலுல்லாஹ் எதை எங்களுக்கு நல்ல பண்பாடுகள் என்று சொல்லித் தந்தார்களோ அதை பின்பற்றுவதில் தான் அதை உயிர்ப்பிப்பதற்கான அடையாளமாக மாறி போகும் என்ற செய்தியை நான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்கும் பிரமிப்புக்கும் உரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நடிகார்களே, நாம் என்ன செயற்பாடு எது அழகாக இருக்கு என்று நாங்கள் யோசித்தாலும் எல்லா யோசனைக்கு பின்னாலேயும் இஸ்லாம் முரசிப்பாக்க சொன்ன அந்த ஷஹாதா தான் எங்கள் நட்பண்புகளின் உறைவிடம், அதுதான் ஊற்று. அந்த ஊற்று பெருக்கெடுத்துவதற்கான எல்லா வாய்ப்பையும் நாளைகள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். என்னூடாக மார்க்கத்தின் பேரால் எந்த ஒரு அனாச்சாரமும் நடந்து விடாமல், மார்க்கத்தின் பேரால் எந்த ஒரு பாதிப்பும் நடந்து விடாமல், என்னூடாக மார்க்கத்தின் பேரால் நடைபெறுகிற எந்த அனாச்சாரத்துக்கும் நான் உதவி செய்யக்கூடியவனாக இருந்துவிடக் கூடாது என்பதில் மிக கவனமாக நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா திருமறையில் சொல்கிற போது தஆவனு அலல் பிர்ரி வத் தக்வா வலா தஆவனு அலல் இஸ்மல் உத்வான், நீங்கள் நன்மை செய்ய நினைக்கிறீர்களா, தர்மம் செய்ய நினைக்கிறீர்களா, உதவி செய்ய நினைக்கிறீர்களா, தஆவனு அலல் பிர்ரி வத் தக்வா, அது உங்களுக்கு தக்வாவின் பக்கம் கொண்டு சேர்க்கிற அல்லாஹ்வுடைய அச்சத்தையும் பயத்தையும் உங்களுக்கு முன்னால் ஏற்படுத்தக்கூடிய விவகாரமாக இருந்தால் தாராளமாக நீங்கள் உதவி செய்யுங்கள். அது உங்கள் மீது அடர்ந்து வருகின்ற குர்ஆனையும் சுன்னாவையும் நேசிப்பவர்கள் மீது அடர்ந்து வருகிறார்கள் என்றால் அதற்கு உதவி செய்யக்கூடிய பிர்ரை இஸ்லாம் எங்களுக்கு சொல்லல. வலா தஆவனு அல்லாஹ் தஆலா கட்டளை போடுகிறான், உதவி செஞ்சிராதீங்க. எதற்கு தெரியுமா? இஸ்மிவல் உத்வான், உங்கள் மீது அத்துமீறுகிற பாவத்தை தூண்டுகிற மார்க்கத்தின் பேரால் செய்யப்படுகிற அநியாயங்கள் அனாச்சாரங்களுக்கு வழிகாட்டுகிற அம்சங்களுக்கு ஒருபோதும் நீங்கள் உதவி செய்து விட வேண்டாம். இஸ்லாம் எனக்கு உங்களுக்கு வழிகாட்டு என்றால் அதை தலைமேற்கொண்டு அது இஸ்லாத்தின் அடிப்படை உணர்வு என்பதை புரிந்து கொண்டு நான் நீங்கள் எங்கள் வாழ்க்கையை செயற்படுத்திக் கொள்வோம். வல்ல ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் அருள்பாலிக்க போதுமானவன். ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.